திரு இதயதுல்லா, நிறைய குடோன்கள் கட்டி பாதுகாத்திருக்கலாம், மழை வருது அப்படின்னு தெரியும், இன்னும் நீரில் மூழ்கக்கூடிய நெல் பயிர்கள், கதரும் விவசாயிகள். குடோன் கட்டியிருக்கலாம்னு சொல்லக்கூடிய அந்த அம்மாவுடைய கூட்டணி ஆட்சி 10 ஆண்டுகள் இருந்துச்சு. எத்தனை குடோன் கட்டியிருந்தாங்க, அதை விட கூடுதலாக இவங்க கட்டியிருக்காங்க. இவ்வளோதான் என்ன சொல்ல முடியும். அடுத்த விஷயம், இன்றைக்கு நீங்களே சொன்ன மாதிரி விவசாயிகள் போராடுறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுடைய போராட்டம் நேற்று முந்தைய தினம் கூட 2 நாளாக தஞ்சை மாவட்டங்கள் நடக்குது. ஒரு போராட்டமும் அதிமுக பண்ணலை. ஏன்னா அது பிஜேபி கோவிச்சுக்கிறதுக்காண்டி பண்ணலை. பிஜேபி அரசில் கேட்க வேண்டிய முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்கள் அதை கேட்க மறுக்கிறார். ஏன்னா ஏற்கனவே பிஜேபி ஒன்றிய அரசுக்கு கீழே தமிழ்நாட்டில் இருக்கும்போது ஜெயலலிதா அவர்கள் கூட கொண்டு வராத உதயை ஏற்றுக்கிட்டார், உதய மின் திட்டத்தை. அதே மாதிரி நீட் அந்த அம்மா இருக்கும்போது கொண்டு வரப்படலை, கலைஞர் இருக்கும்போது கொண்டு வரப்படலை, இவர் ஏற்றுக்கிட்டார். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் விஷயத்தில் கூட துப்பாக்கி சூடுக்கு அந்த ஆலைக்கு தான் அவங்க இதாக இருந்தார். அதே மாதிரி 15% தமிழர் அல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு சொல்லி முடிச்சுக்கிறேன். அவங்களை எதையுமே பேச அனுமதிக்கல. அதாவது விவசாய பிரச்சனை தாண்டி இல்ல இதயதுல்லா சார், அவங்களும் விவசாய பிரச்சனை தாண்டி எதுவும் பேசல. அவங்க பேசினது சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னா இந்த அரசுக்கு உள்ள வித்தியாசத்தை சொன்னாங்க. நான் அதை தான் சொல்ல வர்றேன். ஏன் இன்னைக்கு பச்சை துண்டு போட்டு மக்களுக்கு எதிராக இருக்கிறாருன்னு இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியை பத்தி பேசுறாருன்னா இவ்வளவும் அவர் செஞ்சார், தமிழக மக்களுக்கு எதிராக செஞ்சார். நீரில் மூழ்கிய பயிர்களை முதலமைச்சர் போய் பார்த்தாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கல்ல. நான் கேட்கறது, நான் தான் சொல்றேன், திமுக கூட்டணி மிகப்பெரிய போராட்டமே செஞ்சிருக்கு. நான் கேட்கிறேன், போய் பார்த்துட்டு ஏன் அமைச்சர்கள் போய் பார்க்கலையா, விவசாய அமைச்சர்கள் பார்க்கலையா, நம்முடைய உயர்கல்வி அமைச்சர் போய் பார்க்கலையா, அந்த பகுதியில் உள்ள அமைச்சர்கள் பார்க்கல. நான் என்ன கேட்கிறேன், செய்ய வேண்டிய காரியம் தான் முக்கியம். என்ன செஞ்சிட்டாங்க, என்ன செஞ்சிட்டாங்க விவசாயிகளுடைய இந்த நெல்லை பாதுகாக்கிறதுல என்ன செஞ்சிட்டாங்க? நெல்லை பாதுகாத்து தான் இருக்காங்க. 7000 ஏக்கர்ல நெல் பயிர்கள் மூழ்கி இருக்கு. நீங்க ஏன் மழை பெய்யுதுன்னு கேட்க முடியாது. உங்களால மழை பெய்யத்தான் செய்யும். மழை காலத்துல எல்லா ப்ரொக்யூர்மெண்ட்டும் நடந்துட்டு இருக்கு. எந்த அளவுக்குன்னு சொன்னா முந்தைய ஆட்சியை விட இந்த ஆட்சியில் அதிகமாக நெல் கொள்முதல். ரெண்டாவது இன்னொரு தகவல் என்னன்னு சொன்னா இதற்கு முன்பை விட அதிகமான நெல்மணிகள் விளைஞ்சிருக்கு, விவசாயம் அதிகமாக இருக்கு. அப்படி விவசாயம் கூடும்போது அதுக்கு நம்ம கொஞ்சம் அம்மா கொஞ்சம் ஏன் நீங்க பேசும்போது நான் குறிக்கிடல, அவ்வளவு போய் சொன்னீங்க, நான் ஏன் குறிக்கிடல, சரி உண்மைக்கு மாறா சொன்னீங்க, நான் ஏன் குறிக்கிடலைன்னா நீங்க பேசட்டும், மக்களுக்கு தெரியும். ஏன் உங்களை உங்க கட்சி உள்பட அதிமுகவை தொடர்ந்து டெல்டா மக்கள் தோக்கடிக்கிறாங்க, என்ன காரணம் அவங்களுக்கு தெரியாதா? சமீபத்தில் நடந்த பார்லிமெண்ட் தேர்தல் வரையும் நீங்க நம்ம யாரு தோல்விக்குள்ள போன இதயதுல்லா சார் நம்ம கன்ஸ்ட்ரக்டிவா கொண்டு போலாம். விவசாயிகளுக்கு இந்த அரசு என்ன பண்ணிருக்கு, குடோன்கள் எவ்வளவு ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இருக்குல்ல ஒரு பிரதானமான விஷயம். நீங்க அதிமுக ஆட்சியோட நிறைய செஞ்சிருக்காங்க அப்படின்னீங்க, உண்மை. அவங்க எவ்வளவு செஞ்சிருக்காங்க அதிமுக ஆட்சியோட எவ்வளவு பாருங்க. இதயதுல்லா சார் மிக எளிமையான விஷயம் நிறைய செஞ்சிருக்காங்கன்னு அப்படி கடந்து போறது. ஒவ்வொரு மாவட்ட ரீதியா எவ்வளவு செஞ்சிருக்காங்க, இந்த ஆண்டுகள் எவ்வளவு நெல் விளைச்சல் இருந்துச்சு, அதற்கு ஏற்ற வகையில் செஞ்சிருக்காங்க. ஆண்டுதோறும் நெல்லுக்கு விலை உயர்வு கொடுத்திருக்காங்க. அதிமுக ஆட்சியோட கூடுதலா அதிகமான தடுப்பணை கொஞ்சம் நீங்க பேசும்போது பேசுங்க. அதிகமான தடுப்பணையை கட்டியிருக்காங்க. சார் குடோனை பத்தி நான் கேக்குறேன், நீங்க தடுப்பணையை பத்தி பேசுறீங்க. என்னது அது விவசாயிகளுக்கு இல்லையா? நான் குடோனை பத்தி ஒரு கேள்வி கேக்குறேன்ல. குடோன் தான் சொல்லிட்டேன் நான். சொல்லுங்க, எவ்வளவு செஞ்சாங்க, எத்தனை மாவட்டங்கள்ல எத்தனை அதிகரிச்சாங்க? அதிமுக எத்தனை செஞ்சு நீங்க சொல்லுங்க பாப்போம். நான் சொல்றேன் எத்தனை சொல்லி. சரி, திமுக எவ்வளவு செஞ்சது? திமுக நீங்க சொல்லலாம். இதயதுல்லா சாருக்கு நான் டைம் கொடுக்கிறேன். ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் நான் சொல்றது கேளுங்க. அட்லீஸ்ட் நீங்க எல்லா மாவட்டங்களையும் வேண்டாம், எல்லா மாவட்டங்களையும் வேண்டாம். தஞ்சை மாவட்டத்துல இந்த அரசு எத்தனை புதிய குடோன்ஸ் ஓபன் பண்ணிருக்காங்க? இது பேச விடாம தடுக்காதீங்க, என்ன பேச விடுங்க. இல்ல நீங்க கேள்வியை கேட்டுட்டே இருங்க, நான் கம்முன்னு இருக்கேன். அவங்களால ஏதாவது உதாரணம் சொல்ல முடிச்சா, ஆதாரம் சொல்ல முடிச்சா? நாங்க இத்தனை குடோன் கட்டணும், திமுக இந்த ஆட்சியில தான் விவசாயிகள் கண்ணீர்ல இருக்காங்க. இந்த ஆட்சியில தானே விவசாயி இப்ப வந்து எத்தனை குடோன் நீங்க கட்டலன்னு இபிஎஸ் கேட்க முடியாது. இப்போ இந்த அரசுட்ட இன்னைக்கு விவசாயிகளுக்கு பச்சை துண்டு போட்டு நிக்கிற ஒரே ஒரு நிமிஷம்
நீங்க கேட்கணும் சார். இந்த அவையில இருந்து எத்தனை குடோன் கட்டலீங்க? அதிமுக சார்பாக வந்திருக்கவங்க ப்ளீஸ் கேட்கணும் சார். நான் கேக்குறேன். ஒண்ணே ஒரே ஒரு மாவட்டத்துல கேட்டேன். நீங்க அதாவது ஒரே ஒரு மாவட்டத்துல கேட்டேன். இதேதுல்லா சார், ஒரு மாவட்டத்துல எத்தனை அதிகமா கட்டி இருக்கீங்கன்னு கேட்டேன். டெல்டா மாவட்டத்தை மட்டும் நீங்க சொல்லுங்க. டெல்டா மாவட்டத்துல சொல்றேன். எத்தனை அவர்கள் கட்டியதை விட அதிகமா கட்டி எத்தனை? ஒண்ணு ஒண்ணு இல்ல 100 கட்டிருப்பாங்கன்னு சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்லுங்க, நம்பரை சொல்லுங்க. என்ன நம்பர்? ஒண்ணு சொல்ல முடியல. உங்களால ஒண்ணுன்னு எப்படி சொல்ல முடியுது? அப்ப எத்தனை சொல்லுங்க சார். கிருஷ்ணகிரியில வந்து கோல்ட் ஒண்ணான்னு கேக்குறேன் சார். ப்ளீஸ். இந்த கேள்வி அல்ல. அவர்களை விட அதிகமா கட்டி எத்தனை சொல்லுங்க சார். அதனால அவ்வளவு கட்டி இருந்தா இவ்வளவு நெல் பயிர்கள், அதனால தான் மக்கள் ஆதரிக்கிறாங்க. நான் கேக்குறது என்ன ஆதரிச்சாங்க? இது மட்டுமல்ல. என்ன ஆதரித்து விட்டார்கள்? ஒரு விஷயம் என்ன ஆதரிச்சிட்டாங்கன்னு சொல்லுங்க. சட்டமன்ற தேர்தல்ல சார் இப்பதான் சார் நீர்ல மூழ்கி இருக்கு. இனிதான் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. இந்த ஆண்டு இவ்வளவு மூழ்கி இருக்கு. இனிதான் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. 2021 சட்டமன்ற தேர்தல் கிடையாது. கடந்த வருஷம் மழை வந்துச்சா வரலையா? மூழ்கிச்சா மூழ்கலையா? மூழ்கிச்சு. அப்போ மூழ்கிச்சு. இந்த அப்போ கண்டு காணாமல் இருந்தாங்களா? அந்த விவசாயிகளுக்கு கூடுதல் விலை கொடுத்து அவர்களுக்கு கூடுதல் நிவாரணம் கொடுத்து இந்த அரசு தான் காப்பாத்துச்சு. இந்த திமுக அரசு கூடுதல் விலை செய்யல. அதனால தான் தொடர்ந்து ஆதரிக்கிறாங்க. கூடுதல் விலை கொடுத்தாங்களா சார்? ஆமா சார். இந்த அரசு எவ்வளவு சொல்லுங்க. இதெல்லாம் கேள்வி அல்ல. கொடுத்துச்சு இல்லைன்னு சொல்லி நீங்க ஆதாரம் சொல்லுங்க. நான் கொடுத்துச்சுன்னு நான் சொல்றேன். உங்களால ஆதாரம் சொல்ல முடியல. நான் கொடுத்துச்சுன்னு சொல்றேன். அதனாலதான் எவ்வளவு கொடுத்துச்சுன்னு சொன்னா நான் இல்லைன்னு சொல்லலாம். பாருங்க, அதனாலதான் மக்கள் எவ்வளவு கொடுத்துச்சுன்னு சொன்னீங்கன்னா அந்த நம்பர் இல்லைன்னு நான் சொல்லலாம். நீங்க எவ்வளவு கொடுத்துன்னு ஒரு நம்பரே சொல்லல. நான் எப்படி மறுக்க முடியும்? பிஜேபிக்கு பேசலாம். நான் கேக்குறேன், மக்களுக்காக விவசாயிகளுக்காக இங்க உட்கார்ந்துகிட்டு விவசாயிகளுக்காக பேசுறேன். நான் விவசாயிகளுக்காக பேசுறேன். தண்ணீரில் மூழ்கி இருக்கக்கூடிய அந்த பயிர்களுக்கு கண்டு கண்ணீர்ல இருக்கக்கூடிய விவசாயிகளுக்காக பேசுறேன். நீங்க எப்படி வேணாலும் அதை இன்டர்பிரட் பண்ணிக்கங்க. இதேதுல்லா சார், அந்த விவசாயிகள் தெளிவா இருக்காங்க. முந்தைய அரசை விட அதிமுக அரசை விட இந்த திமுக அரசு சிறப்பா செஞ்சிருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் தொடர்ந்து வாக்களிக்கிறாங்க. அவங்க பின்னால இருக்காங்க. போராட்டம் பண்ணா பின்னால இருக்காங்க. அதிமுக ஒரு போராட்டமும் பண்ணல. அத நல்லா தெரிஞ்சுங்க. அன்னைக்கு களத்துல இன்னைக்கு களத்துல இபிஎஸ் போய் பார்த்தாருன்னு சொன்னாங்கல்ல. நீங்களே இபிஎஸ் போனாங்க. அன்னைக்கும் களத்துல திமுக தான் இருந்துச்சு விவசாயிகளுக்கு ஆதரவா. இன்னைக்கு களத்துல திமுகவும் காங்கிரஸும் இந்தியா கூட்டணி தான் இருக்கு. அது மட்டுமல்ல, இன்னைக்கு மெட்ரோ விஷயத்துல ஏமாத்தி இருக்காங்க. பாருங்க ப்ளீஸ், நீங்க மழைநீர்ல விவசாயிகள் இருக்கும்போது நான் என்ன சொல்லட்டுமா? நீங்க ஒட்டுமொத்தமா சில விஷயங்களை பேச வேண்டாம். நான் சொல்லல. இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை விவசாயிகளுடைய பிரச்சனை. 7000 ஏக்கர்ல நீர்ல மூழ்கி இருக்கு பயிர்கள். அதுக்கு ஒரு சொல்யூஷன் நீங்க கொடுத்தீங்களா? அதுக்கு ப்ரிப்பேர் ஆகி இருந்தீங்களா? அப்படின்னா நாங்க மெட்ரோக்கு கொடுக்கலன்னு வேற ஒரு சப்ஜெக்ட்டுக்குள்ள நீங்க போறீங்க. நீங்க வந்து மீண்டும் என்ன சொல்றீங்க? என்னமோ இந்த வருஷம் தான் மூழ்கின மாதிரி, இந்த வருஷம் தான் மழை வந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. எல்லா ஆண்டுகளையும் வந்துகிட்டு தான் இருக்கு. அது அதிமுக ஆட்சியா இருந்தால் நடக்கதான் செய்யுது. எல்லா காலகட்டத்திலும் அந்தந்த அரசு பார்க்குது. எந்த அரசு கூடுதலா கவனிக்குது? அதுக்கு என்ன ஆதாரம்? அததான் நான் சொல்லணும். அந்த ஆதாரத்தை சொல்லுங்க ப்ளீஸ். அததான் ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்கேன். இதேதுல்லா சார், அந்த ஆதாரத்தை நீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா. நான் கேக்குறது, அதிமுக 100 செஞ்சுச்சு, ஏன் 110 செய்யலைன்னு கேளுங்க. உங்களால சொல்ல முடியுமா? நீங்க ஒரு நம்பரை சொல்லுங்கன்னு சொல்றேன் சார். ஒரே நிமிஷம். இதேதுல்லா சார், இட்ஸ் வெரி சிம்பிள். வெரி சிம்பிள். கிருஷ்ணகிரியில கோல்ட் ஸ்டோரேஜ் குடோன் கட்டி இருந்தாங்க அதிமுக ஆட்சி காலத்துல. ஆனா அத வந்து இருங்க. அப்படி பார்த்தா அண்ணா யூனிவர்சிட்டில நீங்க என்ன பண்ணீங்க? கோயம்புத்தூர்ல என்ன பண்ணீங்க? நாங்க லிஸ்ட் போட்டு தாங்க கேட்கணும். உங்க திமுக நிர்வாகி இப்ப என்ன பண்ணாங்க? இதேதுல்லா சார், அவங்க வேற. ப்ளீஸ், நீங்க சில விஷயங்களை பண்ணீங்கன்னா அவங்க பல கொலை வழக்குகளை எடுப்பாங்க. இது அதுக்கான விவாதம் கிடையாது. அதுக்கான விவாதம் கிடையாது. ஒரு மூத்த காங்கிரஸ்காரர் விவாதத்தை எப்படி கட்டமைத்து கொண்டு போகணுமோ அப்படி நீங்க பேசணும். நீங்க கிருஷ்ணகிரியில் நடந்த பல சம்பவங்களை இந்த விவாதத்துக்குள்ள கொண்டு வரணும்னா ப்ளீஸ் ப்ளீஸ் வாசுகி மேடம் ப்ளீஸ். ஆனால் நீங்க விவசாயிகள் பிரச்சனை இங்க பேசக்கூடாது, வேற பிரச்சனைக்கு டைவர்ட் பண்ணணும்னு இதேதுல்லா சார் நீங்க செய்றீங்க. நான் இப்ப விவசாயிகள் பிரச்சனையை பேசக்கூடாதா? இதேதுல்லா சார், you are diverting.